இனிமேல் அதாவது அக்டோபர் 2023 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் சோலார் ஆன்-கிரிட் உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு Enphase மைக்ரோ இன்வெர்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இனிமேல் Enphase Q-Relay கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும்னு Enphaseலேருந்து புதுசாக ஒரு டிவைஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த Enphase Q-Relay மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு இது மாதிரி பெஸ்ட்டான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க வித் Enphase மைக்ரோ இன்வெர்ட்டரோட. இப்போ வாங்க இந்த Q-Relay டீட்டெயிலுக்குள்ளே போகலாம். Enphase மைக்ரோ இன்வெர்ட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக Enphase Q-Relay டிவைஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த டிவைஸ். இந்த டிவைஸ் ஏன் Enphase இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து உங்கள் வீடு வந்து ஹை ஃப்ளக்சுவேஷனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஹை வோல்டேஜ் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரும், 260 270 வரும். அப்படி வரும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகி ரிப்பேர் ஆகிடும்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு Enphase மைக்ரோ இன்வெர்ட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த Enphase Q-Relay கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணுன்னு Enphase தரப்பில் சொல்லிட்டாங்க. அப்படின்னா மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு ஒரு 3 ஃபேஸ் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து RYBன்ற 3 கனெக்ஷன் இருக்கும். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 220லேருந்து 230 வோல்டேஜ் தான் ஒரு நார்மல் வோல்டேஜ். அதுக்கு மேலே வரும்போது அது வந்து ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை ஃப்ளக்சுவேஷன். அப்படி வரும்போது உங்கள் வீட்டில் மைக்ரோ இன்வெர்ட்டர் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்து அந்த மைக்ரோ இன்வெர்ட்டர் வந்து ஹிட் பண்ணிவிடும், அதாவது ரிப்பேர் பண்ணி விட்றோம். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிங்கன்னா நடுவில் வந்து இந்த Enphase Q-Relay வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இந்த டிவைஸ் எப்படி ஆக்ட் ஆகுன்னா RYB இதில் வந்து நாங்கள் இதை கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டோட RYBயை சென்ஸ் பண்ணினே இருக்கும். ஏதோ ஒரு ஃபேஸில் R இல்லை YBயில் வந்து 230 240 அண்ட் அபோவ் போகும்போது இந்த டிவைஸ் வித்தின் மைக்ரோ செகண்ட்ஸில் சென்ஸ் பண்ணி இன்வெர்ட்டருக்கு போக வேண்டியது ஹை வோல்டேஜை கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ இந்த இன்வெர்ட்டரோட இந்த Q-Relay மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த Enphase தான். இதால் Enphase உங்கள் மைக்ரோ இன்வெர்ட்டரோட லைஃப் டைம் அதிகமாகும். ஒவ்வொரு வாட்டி ஹை வோல்டேஜ் வந்து ஹிட் பண்ணும்போது உங்களோட இன்வெர்ட்டர் வந்து லைஃப் டைம் கம்மியாகிடும். ஸோ அதையும் இந்த டிவைஸ் பார்த்துக்கும். இந்த டிவைஸோட மிகப்பெரிய இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது பில்ட் இன் 3 ஃபேஸ் கப்ளராகவும் இருக்குது. முன்னே வந்து நீங்கள் Enphase யூஸ் பண்ணது செப்பரேட்டாக 3 ஃபேஸ் கப்ளர் வாங்கணும். பட் இப்போ வந்து இது பில்ட் இன் இதுக்குள்ளேயே 3 ஃபேஸ் கப்ளர் வந்துச்சு அப்படின்னு நான் அர்த்தம் சொல்லிடுறேன். 3 ஃபேஸ் கப்ளர்னா உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு RYB வந்து சென்ஸ் பண்ணினே இருக்கும். ஏதோ ஒரு வோல்டேஜ் கட் பண்ணிச்சுன்னா இது வந்து கரெக்டாக என்வாய்க்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுத்துக்கினே இருக்கும், ஒரு கமெண்ட் கொடுத்துக்கினே இருக்கும். ஸோ இந்த 2 டிவைஸையும் இப்போ சிங்கிள் ஆக்கி Enphase Q-Relay கொடுத்துருக்காங்க. இனிமேட்டு உங்கள் வீட்டுக்கு Enphase மைக்ரோ இன்வெர்ட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக Enphase Q-Relay கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணோம். அப்படி பண்ணலைன்னா வாரண்டிலே வராதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்கும். அதனால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 500 கிலோ டிரான்ஸ்ஃபார்மர் ஈஸியாக எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருவாங்க சாங்ஷனோடு. பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சில வீடு தான் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அது நிறைய பேர் புல் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஹை வோல்டேஜ் வந்துடும். அப்படி வரும்போது இது ஒரு ஸ்டெபிளைசர். இவ்வளோ நேரம் நான் பேசுகிறது உங்களுக்கு எதுவுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது டேனின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டோட ஸ்டெபிளைசருங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் Enphase நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டெபிளைசர் தான். நீங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசிலாம் அவங்க ஸ்டெபிளைசர் வாங்குவீங்களே, அதே மாதிரி மைக்ரோ இன்வெர்ட்டர் வரும்போது கூட இந்த ஸ்டெபிளைசர் இனிமேல் கூட வந்துடும். நீங்கள் Enphase மைக்ரோ இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணிங்கன்னா Enphase தான் எல்லா ஆக்சசரிஸும் கொடுப்பாங்க. Enphase என்கேப், Enphase டிஸ்க், Enphase மைக்ரோ இன்வெர்ட்டர், Enphase Q-Relay, Enphase கேபிள்ஸ், Enphase என்வாய். இதுதான் Enphase என்வாய், சரிங்களா? இதுதான் அந்த வைஃபை மானிட்டரிங், லைவ் மானிட்டரிங் சென்ஸ் பண்ணின்னு இருக்கோம். இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா Enphase கூடவே வந்துடும். நீங்கள் Enphase மைக்ரோ இன்வெர்ட்டர் வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுற நாங்கள் மட்டும் தான் இந்தியன்ஸாக இருப்போமே தவிர, பட் Enphase பியூர் அமெரிக்கன் பிராண்ட் எல்லாமே உங்களோட பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ரொம்ப ப்ரீமியம், எங்கள் வீடு வந்து ரொம்ப ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸால் நாங்கள் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரில் வேணாம், ரொம்ப ப்ரீமியமான ப்ராடக்ட் US பிராண்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக Enphase சூஸ் பண்ணிக்கலாம். Q-Relay கூடவே வந்துடும், கவலைப்படாதீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் பிராண்ட் ஆகிய வாரி சோலார் பேனலும் Enphase மைக்ரோ இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. யார் இதை போகணும், யார் மைக்ரோ இன்வெர்ட்டர் வாங்கணும்னா எனக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளமே இல்லை, எனக்கு எங்கள் வீட்டில் எது வாங்கினாலும் ப்ரீமியம் பிராண்ட் தான் வாங்கணும்னா நீங்கள் மைக்ரோ இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் மைக்ரோ இன்வெர்ட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணினே போகலாம். இப்போ 3 கிலோட் வாங்கலாம், ஃபியூச்சரில் 5 கிலோட், ரெக்கமெண்டை பொறுத்து 7 கிலோ 10 கிலோட் இருக்கும் போகலாம். அதில் ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி டிசி லாஸ்ன்றது மைக்ரோ இன்வெர்ட்டர் இருக்காது, ஏன்னா சோலார் பேனல் கீழே இன்ஸ்டால் பண்ணுறோம். இது மாதிரி ப்ரீமியம் பிராண்ட் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.